Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் காலையில் இட்லி தான் செய்வோம். எப்படியும் அது மிச்சமாகும். அந்த இட்லிஸை நம்ம இந்த சில்லி இட்லி ரெசிபி செய்யலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் 5 இட்லி அளவுக்கு செஞ்சு காட்டுறேன். இட்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஊற்றிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா பழைய இட்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இட்லியை கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 9 பீசஸாக கட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் சில்லி இட்லிக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா இட்லிஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம சில்லி பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி அளவில் 10 காஞ்ச மிளகாய், 5 இட்லிக்கு 10 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்குது. மிளகாய் எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. முதல்ல மிளகாயை மட்டும் எடுத்து போட்டுட்டு இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். நமக்கு ஒரு திக்கான சில்லி பேஸ்ட் வேணும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா நமக்கு சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம இதில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதில் இட்லியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். எண்ணெய் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். நான் கோல்ட் வின்னர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இட்லியையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா லைட்டாக கலர் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இப்போ என்ன நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஒன்று, 2 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அடுத்தது இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக வதக்குங்க. இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய குடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குவோம். குடமிளகா நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால இதை மிஸ் பண்ணாமல் போடுங்க. இப்போ வதக்கியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இதில் 10 மிளகா தான் இருக்குது. கரெக்டாக இருக்கும். நம்ம 5 இட்லி போட போகிறோம். அதுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட 2 மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. நல்லா வதக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு
அடுத்தது கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு அந்த மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கப்பில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு வினிகர், 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக படுற மாதிரி கோட் ஆகிற மாதிரி இட்லியில் நல்லா கோட் ஆகணும். இப்போ நல்லா கோட் ஆகிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை போடுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பழைய இட்லியை இந்த மாதிரி புதுசான டேஸ்டியான ரெசிபியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.